வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட வந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள், காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் இலவச நீட் பயிற்சி, மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அழைப்பு. உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி ரொட்டிபால் ஊழியர்கள் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் இளைஞர் அணிக்கு புதிய பொறுப்பாளர்களை அதன் மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் அறிவித்துள்ளார். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில, தொகுதி மற்றும் அணிகளின் நிர்வாகிகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் இளைஞரணி தலைவராக கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இளைஞர் அணி மற்ற பொறுப்பாளர்களுக்கான நிர்வாகிகள் தேர்வு நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர்களாக பிரபாகரன் என்கிற முரளி, ரத்னவேலு, திருமுருகன் மற்றும் பொதுச் செயலாளராக மணிமாறன், வீரப்பன், பூவரசன், செயலாளராக மோகன்தாஸ், குபேந்திரன், குணபாலன், NSJ ராம்குமார், இளைஞரணி மத்திய மாவட்ட தலைவராக பார்த்தசாரதி ஆகியோரை நியமனம் செய்து அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி உத்தரவின் அடிப்படையில் மாநில இளைஞரணி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் இளைஞரணி தொகுதி நிர்வாகிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி இந்திராநகர் தொகுதி தலைவராக பாண்டியன், கதிர்காமம் தொகுதி தலைவராக பிரேம், அரியாங்குப்பம் தொகுதி தலைவராக மணிகண்டன், ஊசுடு தொகுதி தலைவராக வீரப்பன், மணவெளி தொகுதி தலைவராக ரவிசங்கர், காமராஜர் நகர் தொகுதி தலைவராக கார்த்திகேயன், வில்லியனூர் தொகுதி தலைவராக மதன் என்கிற தனசேகரன், முதலியார்பேட்டை தொகுதி தலைவராக குமரன் என்கிற நாகரத்தினம், திருபுவனை தொகுதி தலைவராக பிரசாந்த், உருளையன்பேட்டை தொகுதி தலைவராக சிவக்குமார் ஆகியோரையும் இளைஞரணி மாநில தலைவர் KSP ரமேஷ் அறிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் இளைஞரணி மாநிலம் மற்றும் தொகுதி பொறுப்பு வகிப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவராக நியமிக்கப்பட்ட RKD ராஜகோபால் தலைமையில் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மத்திய மாவட்ட தலைவர் RKD ராஜகோபால் தலைமையில் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திராநகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகளுடன் முத்திரையர்பாளையம் RKD ரியல் குரூப்ஸ் அலுவலகத்தில் இருந்து 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து RKD ராஜகோபால் தலைமையில் பொதுச் செயலாளர் டி டைம் ராகவேந்தர், பொருளாளர் செல்வகுமார், துணை தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஒன்று திரண்டு மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நிர்வாகிகள் அனைவருக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாநில செயலாளர் NSJ ஜெயபால், அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் மாநில செயலாளர் டாக்டர் ஜவஹர் மற்றும் நிர்வாகிகள் NR ராஜா, ஜெரோம், பிரபாகர், கண்ணன், வாசு, ஜேவியர், சக்திவேல், முருகன், உத்தரவேல், ராஜா, விக்ரம், அந்துவான், மணி, சுரேஷ், கனகராஜ், பிரதீப் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் முதல்வர் அண்ணா, மக்கள் முதல்வர் அண்ணா, நிரந்தர முதல்வர் அண்ணா, எங்களின் தலைவர் அண்ணா.
அது எனக்கு கஷ்டமா இருந்தது. எல்லாருக்கும் பதிவு இருக்குது. புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹெல்மெட் அணிவது அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை சார்பில் மாணவர்களுக்கான போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனை கருத்தரங்கு வளாகத்தில் புதுச்சேரி காவல்துறை துணைத் தலைவர் அஜித்குமார் சிங்லா தலைமையில் நடைபெற்றது. இதில் டிஐஜி சத்யசுந்தரம், போக்குவரத்து காவல்துறை கிழக்கு வடக்கு கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திருபாதி, என்சிசி பயிற்சி அதிகாரி ஐமன் சமந்தா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு போக்குவரத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றாமல் அதிவேகமாக செல்வது, ஹெல்மெட் அணிவதை தவிர்ப்பது போன்ற காரணங்களால் ஏற்படும் விபத்துகள், உயிரிழப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தனர். மேலும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு போக்குவரத்து விழிப்புணர்வு குறித்து வினாடி வினா உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி IRBN காவல்துறையினருக்கு உடல்நிலை பாதிப்பு மற்றும் தொப்பையுடன் உலா வருவதால் டிஜிபி அதிகாரி அதிரடி உத்தரவின் அடிப்படையில் கட்டாய நடைபயிற்சி அளிக்கப்பட்டது. Now we request M. Suman, Shalini Mary, Muthurathina, Arangam High Secondary School. Secondary School. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக மதர் குளோரி நீட் கோச்சிங் சென்டருடன் இணைந்து 25,000 ரூபாய் கட்டணத்தில் இலவச நீட் பயிற்சி அளிக்க உள்ளது. இதுகுறித்து முத்தியால்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் பிரபாகரன், திமுக தலைவர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அறிவுறுத்தலின்படி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் இலவச நீட் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது என தெரிவித்தார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மதர் குளோரி கோச்சிங் சென்டரோடு இணைந்து வருகிற 26ஆம் தேதி இலவச நீட் பயிற்சி தொடங்க உள்ளதாக தெரிவித்த பிரபாகரன், பயிற்சி கட்டணம் 25,000 ரூபாய் மற்றும் நோட்டு புத்தகங்கள் இலவசமாக வழங்கப்படும் என்றார். எனவே முத்தியால்பேட்டை தொகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளை நீட் கோச்சிங் படிப்பதற்கு ஆர்வம் இருந்தால் ஆதார் கார்டு மற்றும் பள்ளியில் படிப்பதற்கான சான்றிதழுடன் முத்தியால்பேட்டை திமுக அலுவலகத்தை அணுக வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் சிறந்த முறையில் நீட் கோச்சிங் பெற்று மருத்துவராக வேண்டும் என்பதே தனது கனவு என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தலைவர் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த ஆண்டுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இலவச நீட் பயிற்சி நாம் மதர் குளோரி கோச்சிங் சென்டரோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் செய்து இந்த தொகுதி மக்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த தொகுதியை சேர்ந்த +2 படித்த குழந்தைகள் அனைவரும் இந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு இந்த நீட் பயிற்சியை சேர்ந்து பயன்பெறும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த குழந்தைகள் இதை பயன்படுத்தி வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிங் சென்டரில் உங்களுக்கு புத்தகம், அதாவது அனைத்து இந்த நீட் பயிற்சிக்கான தேவையான அனைத்து பயிற்சி புத்தகங்கள்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். A to Z எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை புதிய யுக்திகளை கொண்டு கையாண்டு எவ்வாறு ஆதாரங்களை சேகரிப்பது, குற்றவாளிகளை விரைவில் பிடிப்பது தொடர்பான காவலர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் நாளுக்கு நாள் சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. சைபர் குற்றவாளிகள் புதுவிதமான மாடல்களில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு மக்களிடம் ஆசையை தூண்டி பணத்தை பறித்து வருகின்றனர். அவ்வப்போது புதுச்சேரி சைபர் காவல் நிலையத்திற்கு வரும் புகாரை ஆராய்ந்து குற்றவாளிகளை கைது செய்து வந்தாலும் மக்களிடையே பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தினாலும் சைபர் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. இந்த நிலையில் புதுச்சேரி கோரிமேட்டில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில்
புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கான 2 நாட்கள் சைபர் கிரைம் சம்பந்தமான பயிற்சி வகுப்பு துவங்கியது. இந்திய சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் கமிட்டி டைரக்டர் மற்றும் புதுச்சேரி காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா கலந்து கொண்டு பயிற்சியை துவக்கி வைத்தார். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் காவல் அதிகாரிகள், காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் சைபர் குற்றம் தொடர்பாக வரும் புகார்களை எப்படி தீர்த்து வைப்பது, புதுவிதமான சைபர் புகார்களை எப்படி கையாள்வது, ஆதாரங்களை எப்படி சேகரிப்பது, குற்றவாளிகளை எப்படி பிடிப்பது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த கிரிமினல்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. நமக்கு எல்லாத்துக்கும் இல்லாம நமக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படுது, நிறைய ஃபாரன்சிக் எவிடன்ஸ் தேவை. அப்ப இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் அவங்க தான் நம்மளுடைய ஐபோர்ட் இந்தியன். பிள்ளையார்குப்பம் சந்திப்பில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த மின் கம்பங்கள் அகற்றம். புதுச்சேரி கடலூர் சாலையில் விபத்துகளை தடுக்கும் வகையில் கிருமாம்பாக்கம் தெற்கு போக்குவரத்து காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார்குப்பம் மகாத்மா காந்தி மருத்துவமனை சந்திப்பு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போக்குவரத்து சிக்னல் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த சிக்னலை பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் அப்பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த மின்கம்பங்களை அகற்றிய போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனை அடுத்து காட்டுக்குப்பம் மின் அலுவலக ஊழியர்கள் அப்பகுதியில் இருந்த மின்கம்பங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இப்பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த போக்குவரத்து ஆய்வாளர் தன்வந்திரி தலைமையிலான போக்குவரத்து காவல்துறையினர் சாலையோரமாக இருந்த விளம்பர பலகை வாகனங்களை அகற்றினர். துணை ஆய்வாளர் பாஸ்கர் உடனிருந்தார். அது அனுப்பிடுங்க பாருங்க. மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு மயான கொலை திருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 14ஆம் ஆண்டு மயான கொலை சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் இரவு மகா கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் என்று துவங்கி திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. மறுநாள் அக்னி தீர்த்த குளக்கரைக்கு சென்று சக்தி கரகம் பிடித்து வீதி புறப்பாடாக வந்து சன்னதியில் கொடியேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து சாகை வார்த்தலும் சுவாமி வீதி புறப்பாடும் நடைபெற்றது. குறை கூடை ஏந்தி வீடு வீடாக சென்று அம்மன் அருளை பெறுவதற்கு அருள்வாக்கு தந்தனர். அதேபோல் ஒவ்வொரு நாளும் அம்மன் அலங்காரத்துடன் வீதி புறப்பாடு நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக அன்று சந்தனம், பால், தயிர், இளநீர், பன்னீர், தேன், பழ வகைகள், அபிஷேகத்தூள், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சன்னதியில் இருந்து சுவாமி அலங்காரத்துடன் வான வேடிக்கை, மேல தாளங்கள் முழங்க புறப்பட்டு அருகில் உள்ள இடுகாட்டிற்கு சென்று அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொலை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப தானியங்கள் மற்றும் காய்கறிகள் போன்றவைகளை இடுகாட்டில் கொள்ளையிட்டனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை அருளை பெற்று சென்றனர். அதனைத் தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை மணப்பட்டு கோவில் அறங்காவலர் குழு மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட பேரணியாக வந்தபொழுது திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை கைது செய்து அழைத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015-2016 ஆண்டு பொதுப்பணித்துறையில் சுமார் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும் சமயத்தில் பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் கடந்த 2016 ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் கடந்த 2023 ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று அவர்களுக்கும் மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுது வரை அரசு மீண்டும் பணி வழங்க அனுமதி அளிக்கவில்லை என்று இந்த கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி துணைநிலை ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். அதன்படி 50க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் அண்ணா சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக வந்தனர். அவர்களை காமராஜர் சதுக்கம் அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திடீரென அண்ணா சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். அதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி திலகர் நகரில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை தாக்கி கம்பளை பறித்து சென்ற ரவுடியை காவல்துறையினர் கைது செய்தபொழுது தப்பி செல்ல முயற்சி செய்ததால் வழிக்கு விழுந்து கையில் எலும்பு முறிந்தது. புதுச்சேரி திலகர் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வருபவர் பழனி. இவரது மனைவி பரமேஸ்வரி. இவர்களது பக்கத்து வீட்டில் வைத்தியகுப்பத்தை சேர்ந்த ரவுடி ஏழுமலை என்கின்ற மணிபாரதி தனது தாயாருடன் கடந்த சில மாதத்திற்கு முன்பு குடிவந்துள்ளார். நேற்று முன்தினம் பரமேஸ்வரி வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது வீட்டின் உள்ளே புகுந்த ஏழுமலை பரமேஸ்வரியை தாக்கி அவர் அணிந்திருந்த 3 கிராம் கமலை பறித்து சென்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து பரமேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் தன்வந்திரி நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஏழுமலையை தேடி வந்தனர். அப்பொழுது ரவுடி ஏழுமலை லாஸ்பேட்டை நரிமேடு பகுதியில் பதுங்கி இருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து காவல்துறையினர் அவரை பிடிக்க முயற்சி செய்த பொழுது தப்பி செல்ல முயன்றதால் வழிக்கு விழுந்து கை எலும்பு முறிந்துள்ளது. தொடர்ந்து காவல்துறையினர் ரவுடி ஏழுமலையை கைது செய்து திருடிய கம்பலை பறிமுதல் செய்ததோடு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவர் மீது ஏற்கனவே கொலை, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மின்துறையில் இடஒதுக்கீட்டில் பயன்படுத்தி வழங்கப்பட்ட பதவி உயர்வில் ஆதிதிராவிடர் பிரிவை சேர்ந்த ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் தலைமை மின்துறை அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறையில் வயர்மேன் பதவியில் இருந்து உயர் பதவிகள் வழங்கப்பட்டது. இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி வழங்கப்பட்ட பதவி உயர்வில் ஆதிதிராவிடர் பிரிவை சேர்ந்த ஊழியர்களில் ஒருவருக்கு கூட பதவி உயர்வு வழங்கவில்லை என கூறி உப்பளத்தில் உள்ள தலைமை மின்துறை அலுவலகத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆதிதிராவிடர் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்க கோரி கோஷங்களை எழுப்பினர். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்படும் மின்துறையை கண்டித்து போராட்டம். இடஒதுக்கீட்டுக்கு எதிராக
சின்ன சுப்பராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 48வது மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 48வது மயான கொள்ளை திருவிழா ஜீவா நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிகவேல் என்கின்ற குமார் தலைமையில் நடைபெற்ற அன்னதானத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் செந்தில், செயலாளர் வசந்த், துணை செயலாளர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் புகழேந்தி, சம்பத், கார்த்திக் உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட சம்பளம் வழங்க வலியுறுத்தி ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை முன்பு 3வது நாளாக கண்களை கட்டிக்கொண்டு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கல்வித்துறையில் கடந்த 2003ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் திட்டம் தொடங்கப்பட்டது. இதற்காக 950 ஊழியர்கள் மாதந்தோறும் ரூபாய் 10,000 சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தப்பட்டனர். சம்பளத்தை உயர்த்தி வழங்க பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று கடந்த 2023ஆம் ஆண்டு ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் 10,000 இருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். 2 ஆண்டுகள் கடந்து உயர்த்தப்பட்ட ஊதியம் இதுவரை வழங்கவில்லை. உயர்த்தப்பட்ட சம்பளத்தை வழங்க கோரி 3வது நாளாக ரொட்டிப்பால் ஊழியர்கள் கல்வித்துறை முன்பு கண்களை கட்டிக்கொண்டு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க ஒருங்கிணைப்பாளர் மாறன் தலைமை தாங்கினார். 350க்கும் மேற்பட்ட ரொட்டிப்பால் ஊழியர்கள் பங்கேற்றனர். அரசாணை வெளியிடும் வரை வேலைக்கு செல்ல மாட்டோம். நாங்கள் SDPI கட்சியின் தேசிய தலைவரை விடுதலை செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. SDPI கட்சியின் தேசிய தலைவர் MK ஃபைசியை அமலாக்கத்துறை கைது செய்ததை கண்டித்தும் அவரை விடுதலை செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட SPP கட்சி சார்பில் அதன் மாவட்ட தலைவர் முகமது சித்திக் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சுல்தான் ஹவுஸ் மற்றும் புதுச்சேரி மாநில பேச்சாளர் புதுவை அப்துல்லா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். அப்பொழுது மத்திய அரசு அரசியல் தலைவர்களை அச்சுறுத்தும் நோக்கில் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி கைது செய்ததாக குற்றம் சாட்டினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் 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 மோடி பாஜக அரசை கண்டிக்கின்றோம். அடிமை சேவை செய்யாது ஒன்றியோடு பாஜக அரசுக்கு அடிமை சேவை செய்யாது. அச்சுறுத்தாது அச்சுறுத்தாது. வட்டார வளர்ச்சித்துறையின் கிராம நல ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 27 கிராம பஞ்சாயத்துகளுக்கு 100 நாள் வேலை திட்டத்திற்காக திட்ட பணியாளர்கள், இளநிலை பொறியாளர்கள், கணினி பொறியாளர்கள் உள்ளிட்ட 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருக்கும் 3 அரியர் தொகையை வழங்க வேண்டும். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தீபாவளி போனஸ் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும். ஊழியர்களுக்கான EPF தொகையை பிடித்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு 100 நாள் வேலை திட்ட பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்ட பணியாளர் சங்கத்தின் தலைவர் பழனிவேல் தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கை புதுவை அரசு நிர்வாகமே காரைக்காலில் சாலை விபத்தில் உயிரிழந்த போக்குவரத்து தலைமை காவலர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சுப்புராயபுரம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் கடந்த 12 ஆண்டுகளாக புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றி வந்தார். தற்பொழுது அவர் தலைமை காவலராக பதவி உயர்வு பெற்று போக்குவரத்து காவல்துறையில் பணி செய்து வந்த நிலையில் காரைக்காலில் இருந்து வீடு திரும்பும் பொழுது திருநள்ளாறு செல்லும் வழியில் பிடாரி கோவில் அருகில் உள்ள வளைவில் திரும்பும் பொழுது வாகனத்தின் ஹேண்ட்பர் செயலிழந்து வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாததால் அருகில் உள்ள சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானார். அதனை அடுத்து அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போக்குவரத்து காவலரே சாலை விபத்தில் உயிரிழந்த சம்பவம் காரைக்காலில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அவருக்கு சமீபத்தில் திருமணம் ஆகி 1.5 வயதில் குழந்தை இருப்பது மேலும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. அந்த பையன் பாரு, அங்க பாரு. மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகம் சார்பில் மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மலிவு விலை மருந்தகத்தில் தரமான மருந்துகள் குறைவான விலையில் விற்கப்படுவதை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மலிவு விலை மருந்தகத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து பேரணியை விநாயகா மிஷன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் குணசேகரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் NSS மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி காரைக்காலில் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்தனர். முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக வந்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மலிவு விலை மருந்தகத்தில் பேரணி நிறைவுற்றது. இதில் காரைக்காலில் உள்ள அனைத்து ரோட்டரி சங்க நிர்வாகிகள் மற்றும் பாஜகவினர் கலந்து கொண்டனர். தலைவர்கள், மாவட்ட மண்டல போக்குவரத்து உறுப்பினர்கள், காரைக்கால் மாவட்ட பகுதியில் உள்ள 15-16 ஆண்டின் தலைவர்கள் வலியுறுத்துகின்ற வகையில் இந்த மகத்துவமான பேரணி இது வந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுடைய மருத்துவ செலவுகளை குறைக்கும் வகையில, தரமான மருந்துகளை மலிவு விலையில வழங்கும் வகையில மக்கள் மருந்தகம் என்னும் திட்டத்தை மத்திய அரசு மற்றும் எலும்பு மசாஜ் மற்றும் மருத்துவர்களுடைய மருத்துவ செலவுகள் குறைகிறது. தரமான எல்லை மருந்துகளை மலிவு விலையில வாங்கும் வகையில மக்கள் மருந்தகம் என்னும். தலைப்புச் செய்திகள். ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட வந்த பொதுப்பணித்துறை ஊழியர்கள், காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் இலவச நீட் பயிற்சி, மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள அழைப்பு.
உயர்த்தப்பட்ட ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி ரொட்டி பால் ஊழியர்கள் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமல தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.